ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமெண்டர் கேட்ட கமெண்ட்டுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து 3 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து 2வது கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 கேர்ள் பேபி போதும்னு நினச்சிங்களா? இல்லை 4வது வந்து பாய் பேபி பிறக்கணுன்னு இருந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஜென்யூனாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து தொடர்ந்து அவங்க கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் பாய் பேபி ஸ்டோரி ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ வந்து என்னோடய பாய் பேபி டெலிவரி ஸ்டோரி தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை, நான் அப்போ வந்து சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து இத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டதுக்கு காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை நீ சும்மா சொல்கிற, உங்களுக்கு வந்து பாய் பேபி வேணும், அதனால தான் நீங்கள் வந்து 3 கேர்ள் பேபிக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதை அப்படியே நான் பாட்டுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இவங்க பண்ண கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்து அவங்க கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 3 கேர்ள் பேபி போதும்னு நினச்சோமா, இல்லை பாய் பேபி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ். ஸோ லவ் மேரேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கஷ்டம் இருக்கும் உங்களுக்கே தெரியும். வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ சொந்த பந்தம் யாருமே பேசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாமே ஓகே தான். நாங்கள் எல்லாமே போக்குவரத்தில் தான் இருக்கோம். ஆனால் சொந்தக்காரங்களும் ஓகே தான். எல்லாருமே பேசுவாங்க. நிறைய சொந்தக்காரங்க எங்களுக்குமே சரி, அவருக்குமே சரி நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. எல்லாருமே ஓகே தான். ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் அது வந்து எங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். எங்கள் பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஓகே, இந்த காலத்தில் இதெல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்கள்ட்ட அந்த அளவுக்கு வந்து டச்சில் இல்லை. நாங்கள் வந்து எல்லாருமே பேசிப்போம், பழகிப்போம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு எல்லாமே வருவாங்க, போவாங்க. ஆனால் நாங்கள் யார் வீட்டுக்கும் போய்க்க மாட்டோம். ஏன்னா 4 பேர் வந்து நம்மள ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனாலயே அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கும் சரி, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கும் சரி நாங்கள் அவ்வளோவா போய்க்க மாட்டோம். நம்மளை யாரும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை நம்மளை எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவர் எங்கேயுமே வந்து அலோவ் பண்ண மாட்டார் போகிறதுக்கு. வீட்டில் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்ட்டு வீட்டில் தான் இருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குழந்தையாவது நம்ம பெற்றுக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து சொந்தக்காரங்களாக ஃபார்ம் ஆகிக்குவாங்களோ. ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் பெரியம்மா, சித்தி, மாமா, அத்தை அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சொந்தம் இருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் ஒரு 3 குழந்தை அந்த மாதிரி பெற்றுக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு தொடர்ந்து 3மே கேர்ள் பேபி பிறந்தனால கண்டிப்பாக எங்களுக்கு பையன் கண்டிப்பாக வேணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா வந்து எல்லாருமே ஜென்ட்ஸ் எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? 3 கேர்ள் பேபி இருக்குது, நம்மளுக்கு பையன் வேணும். நம்மளுக்கு அதாவது பசங்களை தான் வந்து வாரிசாக இந்த உலகம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் வந்து பையன் வேணும்னு எல்லா ஜென்ட்ஸுமே ஆசைப்படுவாங்க. ஸோ எங்களுக்குமே அந்த ஆசை இருந்தது. அதனால் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் பண்ணலை. இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எதிர்பாராமல் தான் வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். இந்த குழந்தை வேணுமா, வேண்டாமா, நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாமா? ஏற்கனவே வந்து 3 கேர்ள் பேபி இருக்கனால நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஸோ நம்ம பின்னாடி பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. நம்ம சொந்தக்காரங்களே நம்மளுக்கு வந்து முன்னாடி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பின்னாடி வந்து நிறைய பேசுவாங்க. ஸோ நான் ஒரு அடுத்த விளாகில் வந்து உங்களுக்கு என்னோடய பெண் பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு அடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன். அவங்க பொன் பிள்ளைங்க பிறந்தனால நான் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. பையன் வந்து 4வது பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய யோசனை போயிட்டுருந்துச்சு. இந்த குழந்தை வேணுமா, வேண்டாமா? ஏற்கனவே வந்து 3 குழந்தையா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை போயிட்டுருந்தது. எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்றுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற
முடிவில் தான் வந்து பையனை பெற்றுக்கிட்டோம். ஓகேங்களா. 3 கேர்ள் பேபி தொடர்ந்து பையன் பிறந்திருந்தாலும் சரி, பொண்ணு பிறந்திருந்தாலும் சரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து 4வது குழந்த எனக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே நிறைய எனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனால் வந்து டாக்டரே அட்வைஸ் பண்ணாங்க. 4வது குழந்தையே ரொம்ப கஷ்டம். நிறைய வந்து எனக்கு ப்ளீடிங்கும் ஆச்சு, பிபி ஷூட்டப் ஆச்சு. ஸோ 4வது குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே வந்து வேண்டாம், ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணனால நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து பொண்ணு பிறந்திருந்தாலுமே வந்து நாங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்போம். ஸோ 4வது பையன் பிறந்ததுனால தான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு என்ன, எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, என்ன நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோமோ அதுதான் உண்மை. மற்றவங்க பேசுகிறது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஸ்டோரி. எங்களுக்கு நிறைய வந்து சொந்த பந்தங்கள் மேலே வந்து பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு அவங்களே சொந்தக்காரங்களாக இருக்கணும். அவங்களுக்கு நாளைக்கு உதவிக்கு இப்போ ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. 2 பேர் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டா கூட இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ 4 குழந்தை இருந்தால் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டாலும் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட்டால் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்கன்னு இருந்தால் சண்டைகள் வரதானே செய்யும். ஸோ இதுதான் எங்களோட சுயநலத்துக்காக தான் வந்து நாங்கள் 4 குழந்தையும் பெற்றுக்கிட்டோமே தவிர வந்து வேறு எந்த காரணமும் இல்லை. பையன் வேணும், பையன் வேணும், பையன் வேணும்ன்ட்டுலாம் இல்லை. எங்களோட சுயநலத்துக்காக தான் நாங்கள் 4 குழந்தை பெற்றுக்கிட்டோம். அடுத்தது 2வதுமே பையன் பிறந்திருந்தா 3வது குழந்தை நாங்கள் கண்டிப்பாக பெற்றுட்டு இருந்திருப்போம். ஒருவேளை பையன் இருந்ததுனால ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம் 3 குழந்தைக்கு அப்புறம். ஆனால் நாங்கள் 3 குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் சிஸ்டர் எங்களோட ஸ்டோரி. ஸோ யார் என்ன பேசினாலும் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம வந்து செய்யணும். எங்களுக்கு என்ன தோணுச்சோ, எங்களுக்கு வந்து நிறைய பேர் பின்னாடி பேசினாங்க. நான் 4வது தடவை ப்ரெக்னென்ட் ஆனப்போ நிறைய பேர் பேசினாங்க. என்ன 3மே பொண்ணு, அடுத்ததும் பொண்ணு பிறந்துட்டா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. நிறைய கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அது எல்லாமே நாங்கள் பாட்டுக்கு கடந்து வந்துட்டு 4வது குழந்தைய சூப்பராக வந்து பெற்றுட்டோம். அதுவும் வந்து கடவுள் வந்து எங்களுக்கு பையனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து ப்ரெக்னென்ட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் போடுங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஸ்டோரி. ஸோ நம்மளோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழணுமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. ஓகே, பாய்.